இல்லாமல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டுமென்றால் மூலிகையின் பயன்பாடுகளை முறையாக அறிந்து கொண்டு அவற்றை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது பல்லாண்டு வாழ்ந்திட. கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய நலமான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கு தொட்டாசிலிங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரத்தை பற்றி பார்க்க போகிறோம். தொட்டாசிலிங்கினா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? தொட்ட உடனே அந்த இலைகள்லாம் சுருங்க ஆரம்பிக்கும். ரொம்ப அழகான பிங்க் கலர் ஃப்ளவர்ஸை வச்சு வளரக்கூடிய ஒரு தாவரம். நல்ல சூடாக இருக்கக்கூடிய பகுதிகளில் தண்ணீர் தேங்கக்கூடிய களிமண் பூமிகளில் ரொம்ப அதிகமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு தாவரம் இந்த தொட்டாசிலிங்கி. தொட்டாசிலிங்கிலாம் நம்ம தொட்டு சின்ன வயசில் விளையாடியிருப்போம். சிறு சிறு முட்களை கொண்டு இருக்கக்கூடிய தாவரம். தொட்டாசிலிங்கியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு அழகுக்காக வளர்க்கப்படுகின்ற தாவரங்களில் ஒன்றாக இருக்கிறது கூட நம்ம பார்க்க முடிகிறது. நிறைய பெரிய பெரிய ஐடி பார்க்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஓரத்தில் இந்த தொட்டாசிலிங்கியை வளர்த்து விடுறாங்க. ஏன்னா அந்த பிங்க் கலர் ஃப்ளவர் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. தொட்டாசிலிங்கியோட இலை, தண்டு, பூ, அதே போல் வேர், இது எல்லாமே நம்ம மருந்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறத பார்க்குறோம். தொட்டாசிலிங்கியை பொறுத்தவரையிலும் கருப்பையில் ஏற்படுகின்ற பிரச்சனை, கருமுட்டை பையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கு கருப்பை கட்டிகள் வரும்போதோ அல்லது கருமுட்டை பை கட்டிகள் வரும்போதோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இன்றைக்கு அறுவை சிகிச்சையோ அல்லது ஹார்மோன் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்ஸோ தான் பொதுவாக கொடுக்கப்படுறதை பார்க்குறோம். ஆனால் இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே அதற்கேற்றாற் போல் பக்க விளைவுகள், அதே போல் அந்த மருந்துகளால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகள் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதை பார்க்குறோம். இன்ஃபேக்ட் இன்றைக்கி கருத்தடை மாத்திரைகள் மாதவிலக்குக்காக கொடுக்கப்படும் போது இளம் குழந்தைகளுக்கு அதுவே பின்னாடி 28, 29 வயது ஆகும்போது அவர்களுக்கு இயற்கையான முறையில் குழந்தை பிறப்பு இல்லாமல் போவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை குறைத்து வேகமாக இதை குணமாக்குவதற்கு இந்த தொட்டாசிலிங்கி ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். ஒரு 200 மில்லி அளவுக்கு தண்ணீர் எடுத்து தொட்டாசிலிங்கிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த வேர் ஒரு 20 கிராம் அளவுக்கு போட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை 100 மில்லியாக குறைத்து காலை ஒரு 50 மில்லி, இரவு ஒரு 50 மில்லிங்கிற அளவுக்கு ஒரு 6 மாத காலம் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது இயற்கையான முறையிலேயே மாதவிலக்கு ஏற்படுவதை பார்க்க முடியும். நேச்சுரல் கான்ட்ராசெப்டிவ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இன்றைக்கு நம்ம ஊரில் புதுசாக கொண்டு இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ். அதாவது இயற்கையான கருத்தடை மருந்துகள் ஏதாவது இருக்கிறதா, அந்த மருந்துகளை உபயோகப்படுத்தும் போது வழக்கமான கருத்தடை மாத்திரைகளை உபயோகப்படுத்துவதால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகள் இல்லாமல் இருக்கிறதாங்கிற ஆராய்ச்சி நிறைய மருத்துவ நிறுவனங்களால் நடத்தப்பட்டு வருகின்ற ஆராய்ச்சிகளாக இருக்கிறத பார்க்குறோம். அதில் ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா தொட்டாசிலிங்கி அதற்காக உபயோகப்படுத்தப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு மூலிகையாக இருக்கிறத பார்க்குறோம். தொட்டாசிலிங்கியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த வேர், அந்த வேரிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மூலக்கூறு ஒரு மாத்திரையாகவோ அல்லது லோக்கல் பேஸ்டாகவோ பிறப்புறுப்பில் அப்ளை செய்யப்படும் போது கரு உருவாவதற்கான வாய்ப்புகளை குறைக்கிறது அப்படின்னு ஒரு ஆரம்ப கட்ட ஆராய்ச்சி இன்றைக்கு நிரூபிக்கிறது. இது நன்றாக அடுத்த கட்ட ஆராய்ச்சிகள்லாம் முடியும் போது பார்த்திங்கன்னா தொட்டாசிலிங்கி தாவரமே கருத்தடை மாத்திரையாக உபயோகப்படுத்தக்கூடிய காலம் ரொம்ப விரைவில் இல்லை. ஸோ இன்றைக்கு யாருக்காவது குழந்தை பிறப்பை தள்ளி போடணும், குழந்தை வேண்டாம், ஆனால் ஹார்மோன் கொடுக்கக்கூடிய கருத்தடை மாத்திரைகள் இல்லாமல் நம்முடைய ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம நினைத்தோம்னா அதற்கு தொட்டாசிலிங்கி வேரிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த விழுது ஒரு மிகச்சிறந்த மருந்து. ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு அந்த விழுதை எடுத்து காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு அப்படின்னு சாப்பிடும்போது அந்த கரு உருவாகாமல் அது ஒரு கருத்தடை மாத்திரையாக இருந்து மாதம் மாதவிலக்கை சரியான முறையில் உருவாக்குறதை நம்ம பார்க்க முடியும். நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறு இருக்கிறத பார்க்குறோம். பெண் குழந்தைகள் நிறைய பேருக்கு, கல்லூரிக்கு போகக்கூடிய குழந்தைகள், பள்ளிக்கூடத்திற்கு போகக்கூடிய குழந்தைகள் எல்லாமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா முறையான உணவு முறைகள் இல்லாமல், முறையான அளவுக்கு சத்துள்ள ஆகாரங்கள் இல்லாமல், கீரை, காய்கறிகள், ஏன் குடிக்கின்ற தண்ணீர் கூட சரியாக இல்லாமல் கவலைப்படுகின்ற நிறைய குழந்தைகளை இன்றைக்கு நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி பிரச்சனை ஏற்படக்கூடிய குழந்தைகளுடைய உடல் நலனுக்கு நல்லது கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த தொட்டாசிலிங்கி தான். தொட்டாசிலிங்கியோட இலைகளை மட்டும் எடுத்துக்கோங்க, அந்த காம்பெல்லாம் எடுக்க வேண்டாம். வெறும் இலைகளை மட்டும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்சரில் போட்டு நன்றாக 5 நிமிடம் அரைங்க. அரைச்சிங்கன்னா அடர் பச்சை நிறமாக இருக்கக்கூடிய ஒரு சாறு கிடைக்கிறத பார்க்கலாம். அதை ஒரு துணியில் போட்டு பிழிந்து அந்த தண்ணீரை மட்டும் எடுத்து ஒரு 20 மில்லி அளவுக்கு காலை ஒரு வேளை மட்டும் எடுத்து கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிடுங்க.
ஒரு 3 மாதம் அதை சாப்பிட ஆரம்பிங்க. உங்களோட வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறு படிப்படியாக குறையதை பார்க்க முடியும். வெள்ளைப்படுதல் ஏற்படும் போது கடுமையான இடுப்பு வலி, உடலில் நிறைய பாதிப்புகள், முகத்தில் மங்குன்னு சொல்லக்கூடிய புள்ளிகள் ஏற்படுவது, உடல் எடையில் மிகப்பெரிய அளவு மாற்றம், சில நேரங்களில் உடல் கடுமையாக குறையும் எடை சில நேரங்களில் மிக அதிகமாக மாறுவது, அதே போல் தொடை பகுதிகளில் அதிகமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை ஏற்படுறதை பார்க்க முடியும். நல்லா பசிக்கும், உட்காந்து சாப்பிட்டா 2 இட்லி சாப்பிட்டாலே வயிறு நிரம்பின மாதிரி இருக்கும். காரமான உணவுகள் மேல் நாட்டம், புளிப்பான உணவுகள் மேல் நாட்டம், அசைவ உணவுகள் மேல் நாட்டம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை ஏற்படுறதை பார்க்க முடியும். இந்த மாதிரி பிரச்சனைகள் குணமாவதற்கு தொட்டாசினிங்கி இலையை அரைத்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 20 மில்லி அளவுக்கு எடுத்து சாப்பிட்டாலே மிக வேகமாக நமக்கு உடலில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் நம்மை விரட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோளாறுகளாக இருக்கிறத பார்க்குறோம். இரவு நேரங்களில் தூங்க முடியாமல், பகல் நேரங்களில் அலுவலகத்தில் வேலையில் கவனம் செலுத்த முடியாமல் கவலைப்படுகின்ற ஆண்கள் நிறைய பேரை பார்க்குறோம். இரவு நேரங்களில் தூங்க முடியாமல், காலையில் எழுந்து கொள்ள முடியாமல், வீட்டில் குழந்தைகளுக்கு கணவன்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடை செய்ய முடியாமல் கவலைப்படுகின்ற நிறைய பெண்களை நம்ம பார்க்குறோம். சரி, இதற்காக ஒரு மன தூக்கத்திற்கான மாத்திரையோ அல்லது மன அழுத்தத்தை குறைப்பதற்கான ஒரு மாத்திரையோ எடுத்துக்கொள்ளலாம்னு எடுக்க ஆரம்பித்து ஒரு போதை பழக்கமாக பல வருடங்களாக அந்த மாத்திரைக்கு அடிமையாகி அதனால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளால் அவதிப்படுகின்ற ஆண் பெண் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் எப்படி குறைக்க முடியும்? இயற்கையான முறையில் மன அழுத்தத்தையும் தூக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் எவ்வாறு குறைக்க முடியும்? பதட்டம் அதிகமாக இருக்கிறது, பயம் அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர், ஒரு 4 பேர் தூரமாக நின்று பேசுகிறாங்கன்னா தன்னை பற்றி தான் ஏதோ பேசுகிறாங்க போல இருக்குன்ற ஒரு எண்ணம், தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம், இதெல்லாம் குறைப்பதற்கு தொட்டாசினிங்கி ஒரு மிகச்சிறந்த மருந்து. தொட்டாசினிங்கியோடைய முழு தாவரம் எடுத்துக்கோங்க, அதை நல்லா வெயிலில் காய வைங்க. அதன் பிறகு ஒரு குச்சி எடுத்து நல்லா அதை சின்னதாக கட் பண்ணி வச்சுங்க. காலையில் எழுந்த உடனே 200 மில்லி தண்ணீர் எடுத்து அந்த கட் பண்ணி வைத்திருக்கக்கூடிய உலர வைத்திருக்கக்கூடிய குச்சிகளில் ஒரு 5 கிராம் அதில் போடுங்க. நல்லா கொதிக்க வைங்க. 100 மில்லி அதை குறைங்க. வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு சாப்பிடுங்க. மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப வேகமாக குணமாகிறத பார்க்கலாம். எனவே நேயர்களே, தொட்டாசினிங்கியை பொறுத்தவரையிலும் மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காகவும், பெண்களுக்கு ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காகவும், இயற்கையான முறையில் கருத்தடை செய்யக்கூடிய ஒரு மூலிகை மருந்தாகவும், மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட கோளாறுகளை குணப்படுத்தக்கூடிய பிசிஓடின்னு சொல்லக்கூடிய கருமுட்டை பைகளை கட்டிகளை குணப்படுத்தக்கூடிய ரொம்ப அழகான ஒரு அருமருந்துன்னு சொல்ல முடியும். தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நம் சமூகத்தில் நடக்கும் நல்ல நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய நிகழ்வுகளை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். குமரியில் அடித்த ஓகி புயலினுடைய துயரங்கள் இன்னும் முடிவற்ற கண்ணீர் கதைகளாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. மக்களுடைய ஆவேசமும் கொந்தளிப்பும் எங்கெங்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. உண்மையில் குமரியில் நடந்தது என்பது உலக அளவில் பதிவு செய்யப்பட வேண்டிய, பேசப்பட வேண்டிய ஒரு மாபெரும் மானுட துயரம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் அந்த மக்கள் சொல்லக்கூடிய கதைகள், தங்களுடைய சகோதரர்களையும் கணவர்களையும் பிள்ளைகளையும் தேடி அவர்கள் விடக்கூடிய கண்ணீர் என்பது உண்மையில் எவருடைய மனதையும் உருக்கக்கூடியது. ஆனால் நாம் நம்முடைய மீனவர்களை கைவிட்டு விட்டோம் என்கிற ஒரு குற்ற உணர்வு ஆழமாக எழுகிறது. முக்கியமாக நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, அது மத்திய அரசாக இருக்கலாம், மாநில அரசாக இருக்கலாம், முற்றாக அவர்களை கைவிட்டு விட்டது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. பிரதமர் ஒரு கண்காட்சியை நேற்று நடத்தினார். அதாவது சமீபத்தில் அவர் நடத்திய போது தண்ணீரிலிருந்து கிளம்பி தண்ணீரில் தரையிறங்கக்கூடிய ஒரு விமானம் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் என்றெல்லாம் அவர் நாட்டு மக்களுக்கு பெருமிதத்துடன் அதை காட்டிக் கொண்டிருந்தார். அந்த விமானத்தில் அவர் பயணம் செய்து காட்டினார். ஆனால் அதே சமயத்தில் தான் எங்களை யார் காப்பாற்றப் போயிருக்கிறார்கள், எங்களுக்கு உண்மையான தகவல்கள் வேண்டும், ஏன் உடனடியாக மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று மக்கள் கதறிக்கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய முரண்பாடு!
தொழில்நுட்பம், அறிவியல், விஞ்ஞானம் இதுவெல்லாம் மக்களுக்கு பயன்பட வேண்டுமே ஒழிய அது நம்முடைய இராணுவ பலத்தை காட்டுவதற்கோ அல்லது நம்முடைய சாகச பலத்தை காட்டுவதற்கோ அல்ல. ஆனால் புயல் அடித்து 10 நாட்களுக்கு பிறகு ஒரு முதலமைச்சர் அந்த மக்களை பார்க்க செல்கிறார். இன்னொரு புறம் பார்த்தீர்கள் என்றால் ஒரு பிரதமர் அவர் பல மாநிலங்களுக்கு இதுபோன்ற பாதிப்புகள் ஏற்பட்ட போது சென்று பார்த்திருக்கிறார். ஆனால் அவர் தமிழகத்திற்கு இதுவரைக்கும் வரவே இல்லை. அப்படி என்று சொன்னால் தமிழக மீனவர்கள் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். அவர்கள் இறந்து போயிருக்கக்கூடும் என்கிற ஒரு அச்சம் மேலிடுகிறது. தப்பி வந்தவர்களுடைய கதை என்பது அது உண்மையிலேயே நாம் நினைத்து பார்க்க முடியாத ஒன்று. 3-4 நாட்கள் ஒரு வாட்டர் கேனை, ஒரு தண்ணீர் பெட்டியை பிடித்து கொண்டு அவர்கள் நீந்தி வந்த காட்சிகளாக இருக்கட்டும், தன் கண்முன்னேயே மூழ்கி போன தங்களுடைய தோழர்களை அவர்கள் கண்ட காட்சிகளாக இருக்கட்டும், அவை நம்முடைய மனதில் அத்தனை பெரிய ஒரு துயரத்தை விதைக்கின்றன. ஆனால் இதற்கெல்லாம் நம்மிடம் என்ன பதில் இருக்கிறது? மீனவர்கள் கேட்கிறார்கள், இந்த புயல் அடித்த உடனேயே மீட்பு கப்பல்களும் படகுகளும் அனுப்பப்பட்டிருந்தால் பெரும்பாலானோரை காப்பாற்றியிருக்கலாம் என்று திரும்ப திரும்ப சொல்கிறார்கள். அரசிடமிருந்து எந்த உதவியும் வரவில்லை. ஏன், காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கையை கூட அரசு மிக குறைந்த அளவில் இது காட்டியது என்கிற ஒரு வேதனையான ஒரு விஷயத்தையும் கூட மீனவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். இத்தனைக்கும் இவ்வளவு வலிமையான கடற்படையை வைத்திருக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு என்பது இத்தனை உயிர்களை கைவிட்டிருக்கிறது என்பதை நம்மால் நினைத்து பார்க்க முடிகிறதா? அமைச்சர்கள் எந்த கூச்சமும் இல்லாமல் சொல்கிறார்கள், அறிவியல் ரீதியாக தேடுதல் வேட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று. ஒரு மனிதன் ஒரு கடலில் எத்தனை நாள் உயிர் வாழ முடியும்? 3 நாட்கள் அதிகபட்சமாக உயிர் வாழ முடியும். மனிதர்கள் தரையிலேயே 3 நாட்கள் உணவில்லாமல் உயிர் வாழ்வது என்பது கடினமான ஒரு விஷயம். தண்ணீரிலும் அந்த கடும் குளிரிலும் அவர்கள் எப்படி தத்தளித்து கொண்டிருந்திருப்பார்கள், எப்படி அபயக்குரல் கேட்டு அவர்கள் அபயக்குரல் எழுப்பியபடி இறந்து போயிருப்பார்கள் என்பதை கற்பனை செய்ய முடியவில்லை. தப்பி வந்த ஒரு மீனவர் ஒரு தொலைக்காட்சியிலே சொல்கிறார், நாங்கள் கடலில் தவித்து கொண்டிருந்த போது, தத்தளித்து கொண்டிருந்த போது கப்பற்படையினுடைய ஒரு கப்பல் எங்களுக்கு மிக அருகாமையில் கடந்து சென்றது. ஆனால் நாங்கள் கைகளை காட்டி அவ்வளவு அவலக்குரல் எழுப்பினோம், அது அவர்களுக்கு கேட்கவே இல்லை, அது எங்களை கடந்து சென்றதை பார்த்தோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அதை கேட்டபோதுதான் இந்த அறிவியல் பூர்வமான தேடுதல் என்பது என்ன ஒரு நிலையில் இருந்திருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிந்தது. ஏனென்று கேட்டால் முதலமைச்சருடைய அழுத்தம் இதில் இல்லை. கேரள முதலமைச்சர் இந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்தார் என்பதை நினைத்து பாருங்கள். இறந்தவர்கள் குடும்பத்திற்கு உடனடியாக 20 லட்சம் ரூபாய் அறிவிக்கிறார். தன்னுடைய அனைத்து உபகரணங்களையும், தன்னுடைய அரசினுடைய அனைத்து சக்திகளையும் பயன்படுத்தி அவர் தேடுதல் வேட்டையில் முடுக்கி விடுகிறார். அது மட்டுமல்ல, புயல் பாதித்த எல்லா இடங்களுக்கும் நேரில் செல்கிறார். அதோடு நேராக டெல்லிக்கு சென்று மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து உடனடியான நடவடிக்கைகளை கேட்டு நிர்பந்திக்கிறார். இவ்வளவு தூரம் கேரள முதலமைச்சர் செய்வது மட்டுமல்ல, தமிழக மீனவர்களுக்கும் நாங்கள் என்ன உதவியை வேண்டுமானாலும் செய்கிறோம் தேடுதலில் என்று வழிய வந்து கேரள அரசு தெரிவித்திருக்கிறது. அதை நாம் அரசு என்று சொல்வதா, அல்லது 10 நாள் கழித்து சாவகாசமாக அந்த பகுதிக்கு செல்கிற, அங்கு போய் தன்னுடைய சில கட்சிக்காரர்களை மட்டும் சந்தித்து விட்டு திரும்புகிற ஒருவரை முதலமைச்சர் என்று சொல்வதா? தமிழகம் அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை பெற்றிருக்கக்கூடிய அவல நிலையில் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். நிச்சயமாக இந்த குற்றத்தை நமது மீனவர்கள் அவர்கள் தலைமுறைக்கு மன்னிக்க மாட்டார்கள். இந்த அரசு செய்த இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இழி செயலை அவர்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். ஏனென்றால் அபயக்குரல் கேட்டும் கூட இவர்கள் மனம் இறங்கவில்லை என்பது எவ்வளவு பெரிய வேதனையான ஒரு விஷயம். கடல் என்பது நம் நிலத்தில் ஒருவரை தேடுவது போன்றதல்ல. அதில் ஒவ்வொரு வினாடியும் முக்கியமானது, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் முக்கியமானது. ஆனால் அந்த நிமிடங்களினுடைய அந்த 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 அற்புதத்தை அவர்கள், அல்லது அந்த நிமிடங்களினுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. குமரி மீனவர்களுடைய துயரம் என்பது இதுவரை தமிழகம் சந்தித்த இயற்கை பேரிடர்களில் மிகப்பெரிய இயற்கை பேரிடர். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அதை ஒரு இயற்கை பேரிடராக அறிவிப்பதற்கு கூட அவர்களுக்கு மனமில்லை. அவர்களுக்கான எந்த நிவாரணமும் கிடைக்கப் போவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மக்களினுடைய கோபம் என்பது அலைகடல் என புரண்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த கோபத்திற்கான பதில் கிடைக்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. மீண்டும் இன்னும் ஒரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு துறையை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த துறையை சார்ந்த வல்லுநர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் முழுமையாக நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர்.
வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் இந்திய கட்டுமான தொழிலாளர் சம்மேளனத்தின் அகில இந்திய மற்றும் மாநில தலைவர் திரு ஆர் சிங்காரவேலு. ஒரு கட்டுமான தொழிலாளர் அமைப்போட ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் அப்படிங்கிற முறையில் மணல் அப்படிங்கிறது கட்டுமான தொழிலுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, எந்த மாதிரியான வழிகள் எல்லாம் மணல் எடுக்கப்படுது, இன்னைக்கு அதனால் என்ன ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, இது சார்ந்த பிரச்சனைகள் பற்றியும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்திய கட்டுமான தொழிலாளர் சம்மேளனத்தின் அகில இந்திய மற்றும் மாநில தலைவராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். கட்டுமான தொழிலாளர் அப்படின்னு வரும்போது இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியே ஒரு பெரிய ஒரு தொய்வு நலிவில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறத பார்க்குறோம். இந்த இண்டஸ்ட்ரியை நம்பி பல தொழிலாளர்கள் இருக்காங்க. இதுக்கு எல்லாம் அடிப்படையான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணல். இன்னைக்கு மணல் இல்லைன்னா கட்டுமான தொழில் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலில் மணலுக்கு ஒரு வரையறை இருக்குது. இந்த அளவு தான் ஆற்றிலேருந்து எடுக்கலாம். இன்னைக்கு அதை தாண்டி அது ஒரு பெரிய கொள்ளையாக மாறி இருக்கிற சூழலில் நம்ம இயற்கையிலையும் பெரிய பெரிய பாதிப்புகள் ஏற்படுது. வெள்ளம், இது வறட்சி, இதெல்லாம் ஆகிறதுக்கும் ஒரு காரணமாக இருக்குது. என்னதான் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, இவ்வளோ தான் எடுக்கணும், இந்த மாதிரியான ஒரு லோடு தான் எடுக்கணும் அப்படின்னாலும் அதையெல்லாம் தாண்டி இந்த மணல் கொள்ளை தொடர்ந்துட்டு இருக்கு. பல இடங்களில் அரசாங்கத்தோட அனுமதியோடையே நிறைய கொள்ளை நடக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். உண்மையிலேயே இதை தவிர்க்கிறதுக்கு என்ன வழி, இதற்கான ஒரு மாற்று ஏற்பாடுகள் அப்படின்னா அதற்கான ஒரு வழிமுறைகள் இருக்கா? கட்டுமான தொழிலாளர்களோட வாழ்வாதாரம், அவங்களுடைய தேவைகள் நிறைய பேசணும் சார். முதல்ல மணல் அப்படின்ற ஒரு கட்டுமான தொழிலில் அடிப்படையாக இருக்கிற இந்த மணல், இது எங்கிருந்தெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது, இதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம்? அதாவது மேடம், ரோட்டி கப்படா மக்கான், மனிதனுக்கு அத்தியாவசியமான தேவைகள் 3: உணவு, உடை, இருப்பிடம். இந்திய நாட்டில் கோடிக்கணக்கான மக்களுக்கு இன்னும் வீட்டு வசதி செய்து தரப்படவில்லை. அனைவருக்கும் வீட்டு வசதி உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்பது WFTயினுடைய கோரிக்கை. உலக தொழிற்சங்க சம்மேளனத்தினுடைய CITயினுடைய அகில இந்திய அளவில் நாங்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. ஆகவே ஏராளமான வீடு கட்டும் பணி இந்த நாட்டில் நடைபெற்று தீர வேண்டியிருக்கின்றது. அதே போல் நமது நாடு 70 ஆண்டுகள் சுதந்திரம் அடைந்து ஆன போதிலும் நமது நாடு ஒரு பின்தங்கிய நாடு தான். கட்டமைப்பு, பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு, த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் டெவலப்மெண்ட், அத்தகைய கட்டமைப்பு பணிகள் ஏராளமாக நடைபெற்றே தீர வேண்டும். அனைத்து கட்டுமான பணிகளுக்கும் இன்றியமையாத ஒரு பொருள் மணல் என்பது ஆகும். ஆகவே அது மிக ஒரு அத்தியாவசியமான பொருள். ஆனால் மணல் என்பது செயற்கையாக நாம் எவ்வாறு உற்பத்தி செய்ய முடியும்? இயற்கையாக உற்பத்தியாகக்கூடிய மணலை பல தலைமுறைகளாக கட்டுமான தொழிலாளிகள், கட்டுநர்கள் பயன்படுத்தி நாம் பழக்கப்பட்டு விட்டோம். மக்கள் தொகை பெருகி வருகிறது. கட்டுமான பணிகளும் வரலாறு கடந்த அளவுக்கு பெருகி வருகின்றது. அப்போ இதற்கு ஏற்ப மணல் சப்ளை என்பது இல்லை, நிச்சயமாக இல்லை. ஆறுகளிலே மணல் உற்பத்தி ஆவதற்கும் ஒரு அளவு இருக்கிறது. ஒரு ஆண்டுக்கு இவ்வளவு மணல் தான் இந்த ஆற்றிலே உற்பத்தி ஆகக்கூடியது. அந்த மணலை மட்டும் எடுத்தால் ஆற்றுக்கும் பாதகமில்லை, மணலும் கட்டுமான பணிகளுக்கு கிடைக்கும். ஆனால் வரைமுறை தாண்டி மணல் எடுப்பதனால்தான் ஏராளமான பின்விளைவுகள், பக்க விளைவுகள், மோசமான நாசகர விளைவுகள் ஏற்படுகின்றது என்பதை நம்ம பார்க்கின்றோம். ஆகவே மணல் அள்ளுவது என்றால் இப்படித்தான் மணல் அள்ள வேண்டும் என்று கிரீன் ட்ரிபியூனல், நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல், தேசிய பசுமை தீர்ப்பாயம் சில வழிகாட்டுதல்களை எல்லாம் வழங்கி இருக்கின்றது. 3 அடி ஆழம்தான் மணல் அள்ள வேண்டும், JCB, பொக்லைன் போன்ற எந்திரங்களை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது, சுற்றுப்புற சூழலுக்கு ஆபத்து இல்லாமல் மணல் அள்ள வேண்டும் என்பதுதான் இது. பட் அவ்வாறு தமிழகத்திலே கடந்த பல ஆண்டு காலமாக மணல் அள்ளுவதில்லை என்பதுதான் யதார்த்தமானது. கண்டிப்பாக நீங்கள் இப்போ எதெல்லாம் கூடாது அப்படின்னு சொன்னீங்களோ இப்போ அதுதான் முழுக்க முழுக்க பயன்பாட்டில் இருக்குது. மணல் எடுக்கிறது இல்லை. ஆற்றுப்படுகையில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லாரிகள்லாம் லோடு எடுத்துறாங்க, JCB மூலமாக தான் இது அள்ளப்படுது. அப்படின்னும் போது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னும் போது இதை தட்டி கேட்க வேண்டிய அரசாங்கம் எப்படி செயல்பட்டு இருக்கு சார்? அரசை பொறுத்தவரை ஒரு 2003 இனிமேல் அரசே குவாரிகளை நடத்துவது என்று ஒரு முடிவு செய்தார்கள். நல்ல முடிவு. ஆனால் இடைத்தரகர்கள் இல்லாமல், மணல் கொள்ளை இல்லாமல், மணல் திருட்டு இல்லாமல், சட்டவிரோதமாக மணல் குவாரி செயல்படுவது என்பது இல்லாமல் மணல் குவாரிகளை அரசு இயக்கி இருக்க வேண்டும். அரசே மணல் குவாரிகளை ஏற்று நடத்திய போதிலும் மணல் குவாரிகள் எவ்வாறு நடத்த வேண்டும்
என்பது குறித்து ஒரு விழிப்புணர்வு, ஒரு கண்காணிப்பு அரசு தரப்பில் இல்லை. இன்னும் கேட்டால் சேகர் ரெட்டி போன்ற மணல் கொள்ளையர்களுடன் கைகோர்த்து கொண்டு தமிழக அமைச்சர் பெருமக்களே அத்தகைய கொள்ளையில் ஈடுபட்டதனால்தான் மதுரை உயர்நீதிமன்றம் சென்ற நவம்பர் மாதம் 29ஆம் தேதி ஒரு வழக்கில் அவங்க என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், அடுத்த 6 மாதங்களுக்குள் தமிழ்நாட்டில் மணல் குவாரிகள் மூட வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பு வழங்கக்கூடிய நிலைமைக்கு உயர்நீதிமன்றம் சென்றிருக்கின்றது. ஏன் அந்த தீர்ப்பினுடைய பேக்ரவுண்ட், பின்னணி எதனால், அதற்கான புற சூழ்நிலைமை என்ன என்று சொன்னால், தேசிய பசுமை தீர்ப்பாயம் கூறியவாறு 3 அடி ஆழம்தான் மணல் எடுக்க வேண்டும் என்ற வரைமுறை பின்பற்றாமல், மணல் அள்ளுவதில் எந்திரங்களை பயன்படுத்தக்கூடாது என்ற நிபந்தனையும் அமலாக்காமல் இஷ்டம் போல் கள்ளத்தனமாக, திருட்டுத்தனமாக மணல் கொள்ளை அரசே திட்டமிட்டு இத்தகைய மணல் கொள்ளையை அனுமதித்து அரசு கஜானாவுக்கு வந்த தொகை மிக அல்பமான தொகை. ஆனால் மணல் கொள்ளையர்களுடைய பாக்கெட்டிலே நிரம்பிய தொகை ஏராளம் 40 கோடி ரூபாய் சேகர் ரெட்டி ஊழல் என்பதெல்லாம் பத்திரிகையில் வந்திருக்கின்றது. சேகர் ரெட்டி டைரி, அந்த டைரியிலே பல அமைச்சர் பெருமக்களுடைய பெயர்களெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் விவகாரமாக இப்பொழுது வெளிவந்திருக்கின்றது. ஆகவே இது மதுரை உயர்நீதிமன்றம் அவர்கள் என்ன தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார்கள்? அரசு கார்ப்பரேஷன்கள் மூலமாக ஆற்று மணலை இறக்குமதி செய்ய வேண்டும். தமிழகத்தில் இப்போ நடக்கக்கூடிய கட்டுமான பணிகளுக்கு உரிய மணல் என்பது இல்லை. ஆறுகள் வறண்டு விட்டன. ஆகவே இனியும் ஆறை சுரண்டுவதற்கு அங்கே ஒன்றும் கிடையாது. ஆகவே we have to go for alternative என்ற முறையில் மணலை இறக்குமதி செய்யலாம். ஆனால் தனியார் இறக்குமதி என்பது கூடாது, அரசு கார்ப்பரேஷன்கள் மூலமாக அது இறக்குமதி செய்ய வேண்டும் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். இன்னொன்று விஷயத்தை மதுரை உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டி இருக்கிறது. இதுவரை தமிழகத்தில் மணல் கொள்ளை மூலம், சட்டவிரோதமான மணல் குவாரிகள் இயங்கியதன் மூலம் தமிழக அரசுக்கு எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று தமிழக அரசு உரிய ஆய்வு நடத்த வேண்டும். அந்த இழப்பை அந்த யார் மணல் கொள்ளையடித்தார்களோ அவர்களிடமிருந்து அந்த தொகையை மீட்க வேண்டும் என்றும் அந்த மதுரை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. ஒரு புறத்திலே மதுரை உயர்நீதிமன்ற தீர்ப்பினால் கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேற்பட்ட கட்டுமான தொழிலுடன் சம்பந்தப்பட்ட பலருக்கும் வேலை வாய்ப்பு பறிபோயிருக்கின்றது, கட்டுமான பணிகள் ஸ்தம்பித்திருக்கின்றது என்பதெல்லாம் இருந்த பொழுதும் இந்த உயர்நீதிமன்ற இந்த அளவுக்கு தீர்ப்பு வழங்க வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலைமை ஆட்சியாளர்களால் ஏற்படுத்தப்பட்டது தானே. ஆகவே ஆட்சியாளர்கள் தான் இப்பொழுது அதற்கு ஒரு தீர்வு என்பது கண்டுபிடிக்க வேண்டும். நாளை 13ஆம் தேதி கூட இந்த வழக்கு என்பது மதுரை உயர்நீதிமன்றத்தில் மறுபடியும் விசாரணைக்கு வருகிறது. தகுந்த முறையிலே அரசு அப்பீல் அதை தகுந்த முறையிலே வாதாடி மாட்டு வண்டி மூலமாக மணல் அள்ளுவது கூட தமிழகத்திலே தடை செய்வது எப்படி சரியாக இருக்கும்? அடுத்த 6 மாதங்களில் படிப்படியாக மணல் குவாரிகளை மூட வேண்டும் என்று சொன்னால் அரசு நடத்தி வந்த 8 குவாரிகளை கூட இப்பொழுது மூடி இருக்கின்றார்கள். இந்த அரசு இதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் குறித்து எந்த விதமான கவலை இல்லாமல் இருக்கின்றார்கள். கன்னியாகுமரியிலே பாதிக்கப்பட்ட மீனவ குடும்பங்களை நேரிலே பார்த்து ஆறுதல் சொல்லுவதற்கு 12 நாட்களுக்கு பிறகுதான் தமிழக முதலமைச்சர் அங்கே செல்கிறார். ஆனால் கேரள முதல்வர் ஓடோடி அந்த நிவாரண வேலைகளிலே ஈடுபடுகிறார். மீனவர்கள் உயிரிழந்திருந்தால் அந்த குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் என்றெல்லாம் அறிவித்திருக்கிறார்கள், கொடுத்தும் இருக்கின்றார்கள். அரசு வேலை என்றெல்லாம் கேரளாவிலே வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் தமிழகத்தில் காணாமல் போய் இறந்து போன மீனவர்கள் அந்த குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் என்ற அறிவிப்போடு நிற்கிறது. அதுவும் இன்னும் கொடுத்தபாடு இல்லை. ஆகவே இந்த மணல் பிரச்சனையிலேயும் ஒரு பற்றி எறியக்கூடிய பிரச்சனை, கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அரசாங்கத்தினுடைய திட்டங்கள், வீடு கட்டுவது என்பது மக்களுடைய ஒரு நீண்டகால லட்சிய கனவு. அந்த கனவை நிறைவேற்ற முடியாத நிலைமைக்கு தமிழக மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த நிலைமைக்கு ஒரு போர்க்கால அடிப்படையில் மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்தி உரிய வகையில் கிரீன் ட்ரிபியூனல், பசுமை தீர்ப்பாயம் கூறியவாறு அந்த விஞ்ஞான விதிகளுக்கு உட்பட்டு எவ்வாறு மணல் அள்ளலாம் என்று, மணல் எவ்வளவு சப்ளை இருக்கிறது கிடைக்கிறது என்பது குறித்தெல்லாம் அரசு முடிவு செய்ய வேண்டும். இப்போ மேட்டூர் டேம் சென்ற ஆண்டு மிக கடுமையான அதில் பாதாளத்துக்கு அதனுடைய நீர்மட்டம் சென்றது. மழை இல்லாமல் தமிழ்நாடு வறட்சி மாநிலமாக எல்லாம் அறிவிக்கப்பட்டது. அப்படி இருந்த பொழுது மேட்டூர் டேம் தூர வாரப்போகிறோம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஆய்வு செய்கிறோம் என்று சொன்னார்களே ஒழிய பெரிய அளவில் தூர்வாரினப்பாடு இல்லை. ஆகவே
ஏராளமான மணல் அந்த மேட்டூர் டேமில் இருந்து செடிமெண்டேஷன் வண்டல் மண் அள்ளி இருந்தால் அது கட்டுமான பணிகளுக்கு பயன்பட்டிருக்கும். தமிழகத்தினுடைய ஏரி குளங்கள் அவற்றை முறையாக தூர்வாருவதற்கு பதிலாக தூர்வாருவதற்கு என்ற ஒதுக்கிய பணத்தை அமைச்சர்கள் ஆளுங்கட்சியினர் தூர்வாரக்கூடிய போக்குதான் தமிழகத்தில் இருக்கின்றது. ஆகவே இத்தகைய கொள்ளைகளால் ஒட்டுமொத்த தமிழகமே, ஒட்டுமொத்த கட்டுமான பணிகளே, கட்டுமான தொழிலாளிகளுடைய வாழ்க்கை ஸ்தம்பித்து நிற்கிறது. மாட்டு வண்டி என்றால் மாடுகளுக்கு தீனி, மாட்டு வண்டி மூலம் மனம் அள்ளக்கூடிய அந்த உரிமை பறிபோனால் மாடுகளுக்கு எங்கிருந்து அந்த மாட்டு வண்டி உரிமையாளர் தீனி போட முடியும்? ஆகவே இவ்வளவு கொடுமையான துயரங்கள் நடந்தும் அரசு என்பது ஒரு செயல்படாத நிலைமையில் தான் இருக்கிறது. அரசு துரிதமாக இந்த பிரச்சனைகளை தலையிட வேண்டும் என்றுதான் நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த தொழில் இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. இதை சார்ந்து கட்டுமான தொழிலாளர்கள் ஏராளமான மக்கள் இருக்காங்க. இப்படி ஒரு ஸ்தம்பிக்கக்கூடிய நிலைமை அப்படின்னு வரும்போது அவர்களுக்கான வாழ்வாதாரம், அவர்களுக்கான ஒரு நலவாரியம் அப்படின்னு வரும்போது அந்த வெல்ஃபேர் பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கம் எப்படி கையாண்டாங்க? ஏன்னா முந்தைய காலங்களில் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி காலத்தில் நலவாரியங்கள் உருவாக்கப்பட்டு அது ஒரு செயல்பாட்டில் இருந்துச்சு. இப்போ இந்த 7 ஆண்டு காலம் 5 ஆண்டு கால அதிமுக ஆட்சியிலையும் அதன் தொடர்ச்சியிலையும் நலவாரியங்கள்னு ஒண்ணு இருக்கா இல்லையான்ற ஒரு கேள்வியில தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். இந்த நலவாரியங்கள் அப்படிங்கிறது ஏன் தேவை? கட்டுமான தொழிலாளர்கள் பொறுத்த வரைக்கும் அதோட முக்கியத்துவம் என்ன? ஒரு கட்டுமான தொழிலாளி என்ற அடிப்படையில் மிக அதிகமாக அவர் கவலைப்படுவது தன்னுடைய வேலைக்கு பாதுகாப்பு இருக்குமா, தனக்கு சமூக பாதுகாப்பு இருக்குமா. த ஹையஸ்ட் கன்சர்ன் ஆஃப் தி ஒர்க்கிங் கிளாஸ் இஸ் ஜாப் செக்யூரிட்டி அண்ட் சோசியல் செக்யூரிட்டி. இப்போ ஜாப் செக்யூரிட்டியும் இல்லை, சமூக பாதுகாப்பும் இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற நிலைமை தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் 40 லட்சத்துக்கு மேற்பட்ட கட்டுமான தொழிலாளிகள் பணிபுரிகிறார்கள். வெளி மாநிலங்களிலிருந்து கூட லட்சக்கணக்கான தொழிலாளிகள் இங்கு வந்து பணிபுரிகின்றார்கள். ஒரு 27 லட்சம் தொழிலாளிகள் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்திருக்கின்றார்கள். 1800 கோடி ரூபாய்க்கு மேல் கட்டுமான தொழிலாளர் நலவரி என்பது வசூலிக்கப்பட்டிருக்கிறது கட்டுநர்களிடமிருந்து, கட்டடம் கட்டுபவர்களிடமிருந்து. 1800 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்தாலும் தொழிலாளிகளுக்கு சேர்ந்திருக்கிற பணப்பயன் 500-600 கோடி மட்டுமே. மீதி பணம் நிறைய இருக்கின்றது. இதர மாநிலங்களிலே பணப்பயன்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லியிலே உதாரணமாக மாத ஓய்வூதியம் என்பது 60 வயதுக்கு மேல் 3000ஆக இருக்கின்றது. திருமண உதவி நிதி பெண்ணாக இருந்தால் 51,000, ஆணாக இருந்தால் 35,000 என்றெல்லாம் இருக்கின்றது. இயற்கை மரணத்திற்கு டெல்லியிலே அந்த குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபாய் நிவாரணம் தருகிறார்கள். தமிழ்நாட்டில் 15,000 என்று இருந்தது. இப்பொழுதுதான் சமீபத்தில் அது ஒரு 25,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதானே ஒழிய அது 1 லட்சமாக உயர்த்தப்படவில்லை. டெல்லி போன்ற பல மாநிலங்களில் கல்வி உதவி நிதியாக 1ஆம் கிளாஸிலிருந்தே 1வது வகுப்பிலிருந்தே அந்த நிதியெல்லாம் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது +1 +2 10ஆம் வகுப்பிலிருந்து தான் அந்த கல்வி நிதி என்பது கொடுக்கப்படுகிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில் தீபாவளிக்கு தீபாவளி 2000 ரூபாய் போனஸ் நிதியாக கொடுக்கின்றார்கள். மழைக்கால நிவாரணம் என்று 4000 ரூபாய் பாண்டிச்சேரி அரசு கட்டுமான தொழிலாளர்களுக்கு வழங்குகிறது. ஆனால் தமிழகத்தில் இவ்வாறு இதர மாநிலங்களைப் போல் நலவாரிய பணப்பயன்களை உயர்த்தி கொடு, பணம் இருக்கிறது ஆனால் மனசு இல்லை என்ற நிலைமைதான் இருக்கின்றது. வாரிய செயல்பாட்டிலும் ஏராளமான ஊனங்கள், குறைபாடுகள் இருக்கின்றது. இந்த வாரிய பணிகளை நடைபெறுவதை கண்காணிப்பதற்காக 9 தொழிற்சங்க பிரதிநிதிகள், 9 கட்டுநர் தரப்பு பிரதிநிதிகள், 7 அரசு தரப்பு பிரதிநிதிகள் கொண்ட ஒரு முத்தரப்பு நலவாரியம் என்பது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு, அந்த ட்ரைபேர்டைட் கமிட்டி. அந்த கமிட்டி 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்பட வேண்டும். ஆனால் 2011 வரை 95 நான் நலவாரிய உறுப்பினராக சிஏடி பிரதிநிதியாக பணியாற்றியுள்ளேன். 11க்கு பிறகு 14ஆம் ஆண்டு தான் அம்மையார் இருந்த பொழுது நலவாரியம் ஒன்று அமைத்தார். 9 தொழிற்சங்க பிரதிநிதிகளும் அதிமுகவை சேர்ந்தவர்களாகவே அவர் அமைத்தார். 14இல் அமைத்தது 16இல் முடிந்து விட்டது. இப்பொழுது முத்தரப்பு கமிட்டி என்பதே இல்லை என்ற நிலைமை இருக்கின்றது. பென்ஷன் மாத ஓய்வூதியம் அந்த திட்டம் துவங்கப்பட்ட காலத்தில் அந்த பென்ஷன் சாங்ஷன் செய்வதற்கு அனுமதிப்பதற்கு காலதாமதமானாலும் பென்ஷன் தொகை நிலுவையுடன் கிடைத்து வந்தது. இப்போ பென்ஷன் கேட்டு மனு செய்தால் ஓராண்டு ஈராண்டுக்கு பிறகுதான் அந்த பென்ஷன் அங்கீகரிக்கிறார்கள். அந்த ஓராண்டு ஈராண்டுக்கான நிலுவைத் தொகை என்பது தருவது கிடையாது. இப்பொழுது கட்டுமான நலவாரியம் அதை சார்ந்த 32 மாவட்டங்களிலே உள்ள
அந்த LOSSS தொழிலாளர் அலுவலர் சமூக பாதுகாப்பு அலுவலர் அலுவலகங்கள் எல்லாம் அரசினுடைய தாலுகா அலுவலகங்களைப் போல் லஞ்ச ஊழல் மிக்கதாக மாறி வருகிறது. சுயேட்சையான சங்கங்களை சார்ந்தவர்கள் இதை ஒரு வியாபாரமாக நடத்தி கொள்ளையடிக்கின்றார்கள். தொழிலாளிகளிடம் சந்தா என்று வசூலிப்பது அவர்களுடைய உரிமை. ஆனால் சந்தாவிற்கு மேல் 500, 1000 ரூபாய் என்று கொள்ளையடிக்கக்கூடிய தனிநபர்களுக்கு தமிழக அரசினுடைய கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியம் துணை போகக்கூடிய ஒரு அவலமான நிலைமைக்கு கட்டுமான நலவாரியம் இருக்கின்றது. நலவாரியத்தை முறைப்படுத்துவதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும் என்ற கோரிக்கைக்காக பலரும் போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கின்றோம். ஆனால் செவிடன்காதல் ஊதின சங்கு மாதிரி தான் இந்த அரசு நடந்து கொள்கின்றது. சமூக பாதுகாப்பு என்பது தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஒரு அடிப்படையான உரிமை. மோடி அதிமுக அரசு இது கிட்டத்தட்ட பிஜேபியினுடைய பினாமி அரசாக இருக்கின்றது. இப்பொழுது மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அரசு 44 சட்டங்களை 4 சட்டங்களாக சுருக்குகிறோம் என்று சொல்லுகிறார்கள். சம்பள சட்ட தொகுப்பு, தொழில் உறவு சட்ட தொகுப்பு, சமூக பாதுகாப்பு சட்ட தொகுப்பு என்று ஒரு மசோதா பாராளுமன்றத்திலே அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். 39 அதிமுக எம்பிக்கள் ஆதரவுடன் இந்த மசோதா சட்டமானால் கட்டுமான தொழிலாளிகள் உள்ளிட்ட தமிழ்நாட்டிலே உள்ள கோடிக்கணக்கான முறைசாரா தொழிலாளிகளுக்கு சமூக பாதுகாப்பு திட்டம் அந்த பயன் பெற வேண்டுமேயானால் தொழிலாளிகளுடைய பங்களிப்பு கட்டாயம் என்று ஆக்கப்படுகிறது. ஒரு ஆர்கனைஸ்டு இண்டஸ்ட்ரியில 12% ஊதியம் PFக்காக பிடித்தம் செய்கிறார்கள். ஆனால் எந்த விதமான பங்களிப்பு தொகை இல்லாமலேயே கட்டுமான தொழிலாளிகள் முறைசாரா தொழிலாளிகள் தமிழ்நாட்டில் மாத ஓய்வூதியம் 1000 ரூபாய் உள்பட பல பணப்பயன்கள் பெற்று வருகிறார்கள். இதற்கு வேட்டு வைக்கக்கூடிய வகையில் மோடி அரசாங்கத்தினுடைய சமூக பாதுகாப்பு சட்ட தொகுப்பு இருக்கிறது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், முறைசாரா தொழிலாளிகளும் கட்டுமானம் உள்ளிட்டு சமூக பாதுகாப்பு வேண்டும் என்றால் நீங்கள் 12.5% ஊதியத்தை மாதம் அரசுக்கு செலுத்த வேண்டும். உங்களுடைய முதலாளியும் அதே மாதிரி செலுத்தணும். அப்படி செலுத்த தவறினால் நீங்கள் சுய வேலை வாய்ப்பு பெற்ற தொழிலாளி. ஆகவே 20% உங்கள் ஊதியத்தில் 100 ரூபாய் சம்பாதிச்சிங்கன்னா அதில் 20 ரூபாயை அரசுக்கு கொடுத்து வைக்கணும். அட்டல் பென்ஷன் யோஜனா என்று ஒரு மோடி அரசினுடைய ஒரு பென்ஷன் திட்டம் இருக்கிறது. 18 வயது முதல் 60 வயது வரை 42 ஆண்டு காலம் மாதம் 42 ரூபாய் செலுத்தி வந்தால் 42 ஆண்டு கழித்து 1000 ரூபாய் பென்ஷன் கிடைக்கும். இப்பொழுதே 1000 ரூபாய் பென்ஷன் கிடைக்கிறது. ஆகவே மோடி அரசு தொழிலாளி வர்க்கம் போராடி பெற்ற பல உரிமைகளை சமூக பாதுகாப்பு பயன்களை எல்லாம் பறிக்கக்கூடிய வகையிலே செயல்படுகிறது. அதற்கு ஆதரவாக ஆமாம் சாமி போடக்கூடிய ஒரு அரசாக தமிழ்நாடு அரசு இருக்கிறது என்பது துர்பாக்கியமான நிலைமை. இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும் என்பதில் தொழிலாளி வர்க்கமும் கவனம் செலுத்த வேண்டும். கண்டிப்பா சார். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அதற்கான ஒரு தீர்வுன்னு வரும்போது இன்றும் ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழலில் தான் நம்ம இருக்கோம். இப்போது மணல் பற்றி நம்ம பேசும்போது சொன்னீங்க, நம்ம பாப்புலேஷன் அதிகரிச்சிருக்கு. ஸோ நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து மணல் கிடைக்கல, வறட்சி, இந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள். மற்ற மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஆன ஒரு ஆல்டர்னேட்டிவ்க்கு போயிருக்காங்க. இப்போது இந்த உச்சநீதிமன்ற இந்த தீர்ப்புக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறமா நீங்கள் மணல் இறக்குமதி செய்யலாம், இனிமேல் இங்கே எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதையும் பார்க்குறோம். ஒன்று மாற்று ஏற்பாடு போகணும், இல்லைன்னா இறக்குமதி அப்படின்ற ஒரு சூழலில் நம்ம எவ்வளோ தூரம் அந்த விஷயங்களில் ஈடுபட்டிருக்கோம்? இறக்குமதியை பொறுத்தவரையில் இப்பொழுது மலேசியாவிலிருந்து 50,000 டன் மணல் இறக்குமதியாகி தூத்துக்குடி துறைமுகத்தில் இருக்குது. 33,500 லாரி லோடு. அது தமிழ்நாடு கட்டுமான பணிகளுக்கு வந்தால் கூட பெரிய அளவுக்கு உதவி செய்வதாக இருக்கும். ஆனால் தமிழக அரசு என்ன கூறுகிறதுனா, அதில் சிலிக்கான் அதிகமாக இருக்கிறது. ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ சிலிக்கான் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் மணல் ஒரு முறை வாஷிங் தண்ணீர் கழுவி அதை பயன்படுத்த மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. வந்து இறக்குமதியாகி நிற்கக்கூடிய அந்த 3,500 லோடு மணலையும் தகுந்த முறையில் பயன்படுத்துவதற்கு அரசு தான் ஆவணம் செய்ய வேண்டும். அதே மலேசியா மட்டுமல்ல, மலேசியா, சிங்கப்பூர், புரூனே, பிலிப்பைன்ஸ், வியட்நாம் போன்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலிருந்து இந்தோனேஷியா உள்பட மணல் இறக்குமதி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தமிழகத்தில் மணல் எந்த விலைக்கு கிடைத்ததோ அதை விட குறைவாக கூட இறக்குமதி விலை என்பது அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அந்த வாய்ப்பை முழுமையாக தமிழக அரசு பயன்படுத்த வேண்டும். இன்னொன்று, மணலுக்கு மாற்று என்ற வகையில் சில ஆண்டு காலமாகவே எம்சாண்ட் என்று அறிமுகப்படுத்தப்பட்டு அது பயன்பாட்டுக்கும் வந்துள்ளது. மேனுஃபேக்சர்டு சாண்ட், உற்பத்தி செய்யப்பட்ட மணல். அதாவது கருங்கல் பாறைகளை அது உடைத்து மணல் துகள்களாக்குவது. அதில்
தரமான எம்சாண்ட் என்று அது நம்ம தரம் பிரித்து பார்க்க வேண்டி இருக்கிறது. சில எம்எல்ஏக்கள், சில அமைச்சர்கள் கல்குவாரிகளை அமைத்து கொண்டு நாங்கள் எம்சாண்ட் தயாரிக்கிறோம் என்று கூறிக்கொண்டு அது தூசி மாதிரி பவுடர் மாதிரி இருக்கும். அந்த பவுடரையெல்லாம் கலந்து அதை பவுடரை எடுக்காமல் அதை வாஷ் பண்ணி வெளியே எடுக்காமல் கழிவு நீரோட கலக்கணுது. அதுக்கு பதிலாக அந்த பவுடர் தூசியோடு கலந்து இதான் எம்சாண்டு அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடிய போக்கு இருக்கிறது. பொதுவாகவே எம்சாண்டுக்கு பழக்கப்படாத தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளிகள், கட்டுநர்கள் ஒரு தரமான எம்சாண்டு கிடைத்தால் தான் அதில் நம்பிக்கை வரும். ஓகே, எம்சாண்ட் இஸ் எ குட் ஆல்டர்னேட்டிவ், இஸ் எ பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் என்ற முறையில் மலிவாகவும் மணலை விட இது மலிவாக கிடைக்குது. எம்சாண்ட் ஒரு யூனிட்டு 5000 ரூபாயிலிருந்து 7500 ரூபா வரைக்கும் கிடைக்கும். மணல் வந்து அது எங்கேயோ 20,000 30,000 போயிட்டு இருக்கு கிடைச்ச காலத்திலேயே. ஆகவே ஒரு தரமான எம்சாண்ட் தயாரிப்பது என்று சொன்னால் தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தின் மூலமாக சான்றிதழ் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை பேர் அப்படி சான்றிதழ் வாங்குறாங்க? அதெல்லாம் இல்லை. தடி எடுத்தவன் தண்டல்காரன், கோல் எடுத்தவன் கொண்டல்காரன் என்பது போல இஷ்டத்துக்கு எம்சாண்டில் எவ்வாறு சுருட்டலாம் என்ற சிந்தனையில் சிலர் இறங்கியிருக்கிறாங்க. 100க்கும் மேற்பட்ட எம்சாண்ட் தயாரிப்பாளர்கள் இருக்கிறார்கள். நான் கேள்விப்பட்டவரை ஒசூர் திரிவேணின்னு ஒரு கம்பெனி இருக்கிறது, அது தரமான எம்சாண்ட் தயாரிப்பதாக சொல்லுகிறார்கள். ஆகவே எம்சாண்ட் தரமானதா என்பதை அரசு உத்தரவாதப்படுத்த வேண்டும். அண்டை மாநிலமான கேரளாவில் ஐஐடி என்ஜினியர்ஸினுடைய ஆய்வு நடத்தி அவர்கள் இது தரமானது என்று சொன்ன பிறகுதான் அந்த எம்சாண்ட் அங்கே விற்பனை செய்ய முடியும். கேரளா முழுமையும் ஆற்று மணல் எடுக்கப்படுவது கிடையாது, தடை செய்யப்பட்டிருக்கிறது. கேரளாவில் முழுமையாக எம்சாண்ட் தான் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் தரமான எம்சாண்ட் அங்கு உத்தரவாதம் செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் மணலில் எவ்வாறு கொள்ளையடித்தோமோ அதே போல எம்சாண்டிலையும் எவ்வளவு கொள்ளையடிக்கலாம் என்பது தான் திட்டம் போட்டு திருடர கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கிறது என்பது மாதிரியான ஒரு ஏற்பாடு தான் இருக்கிறது. ஆகவே இதெல்லாம் அது சரியல்ல என்பது தான் ஒரு தரமான எம்சாண்டுக்கு அரசு உத்தரவாதப்படுத்த வேண்டும். இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் கட்டுமான தொழிலை நம்பியே பல லட்சம் தொழிலாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னும் போது கட்டுமான தொழிலாளர் சம்மேளனத்தோட அகில இந்திய தலைவர் அப்படிங்கிற முறையில் இந்த தொழிலில் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள், ஒரு தேவைகள் இப்போ இருக்குது? அரசாங்கம் என்ன செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது? அரசு வந்து இந்த தொழிலை பாதுகாக்க வேண்டுமேயானால் ஹவுசிங் ஃபார் ஆல், அனைவருக்கும் வீட்டு வசதி, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என்று ஒரு அரசு திட்டத்தை கூட அறிவித்திருக்கிறது. லஞ்ச ஊழல் இல்லாமல் அந்த திட்டத்தை அமலாக்க வேண்டும். அது ஒரு கட்டுமான பணிக்கு 200 சதுரடியோ 400 சதுரடியோ அதில் கட்டடம் கட்டுவதற்கு தேவையான முழு பணம் அரசு ஒதுக்குவது கிடையாது. அது ஒரு குறைந்த தொகை, அந்த தொகையை வைத்துக்கொண்டு வீடு கட்ட முடியாது. ஆகவே அனைவருக்கும் வீட்டு வசதி என்பது உத்தரவாதப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. இந்த கட்டுமான தொழிலை அது பாதுகாக்க வேண்டும். அவ்வாறு பாதுகாக்கப்பட்டால்தான் இந்தியாவினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும். ஒரு பொருளாதாரம் வளர்ச்சி அடைய வேண்டுமானால் அதற்கு பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான சாலை வசதி, மின்சார வசதி உள்பட கட்டுமான பணிகள் ஏராளமாக நடைபெற வேண்டும். ஆகவே கட்டுமான பணிகளை உத்தரவாதம் செய்ய வேண்டும். இந்த பணியை நம்பி ஏற்கனவே 5 கோடி பேர் கட்டுமான தொழிலாளிகள் இந்தியா பூரா இருக்கிறாங்க. அது இல்லாமல் இப்பொழுது விவசாயம் பொய்த்து வருகிறது. MS சுவாமிநாதன் கமிஷன் கூறியவாறு உற்பத்தி செலவுக்கு மேலே ஒரு 50% சேர்த்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ், அடிப்படை ஆதார விலை என்று அந்த விலையை தீர்மானித்து அரசு கொள்முதல் செய்ய வேண்டும். ஆனால் அரசு கொள்முதல் செய்வதையும் கைவிடுகிறது. இனிமேல் ரேஷன் கடையில் இந்த 20 கிலோ அரிசியெல்லாம் எவ்வளோ காலத்துக்கு கிடைக்கும்னு தெரியாது. இப்போவே சர்க்கரை அது வந்து 25 ரூபான்னு ஆயிடுச்சு. நேற்று பேப்பரில் கெரசின் இனிமேல் ரேஷன் கடையில் இல்லைன்ட்டாங்க. அரிசியும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. உணவு பாதுகாப்பு சட்டம்னு சொல்லிக்கொண்டே என்ன பாதுகாப்பு? ஏழை எளிய மக்களுக்கு உணவு தானியங்கள் போய் சேராமல் அரசு குடோன்களில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற முறையில் தான் உணவு பாதுகாப்பு சட்டத்தை எல்லாம் அமுலாக்குகிறார்கள். ஆகவே விவசாயத்துறையிலிருந்தும் கூட கோடிக்கணக்கான பேர் இந்த பக்கம் கட்டுமான துறைக்கு வருகிறார்கள். அவ்வளவு பேருக்கும் வேலை இல்லை என்ற நிலைமை ஏற்பட்டால் அது மிக மிக ஒரு சுனாமி வந்த மாதிரி வாழ்க்கையுடன் விளையாடுவது என்பது அது சரியல்ல. ஆகவே அரசு உரிய முறையில் இந்த மாதிரி பிரச்சனைகளில், அதாவது முழுக்க எம்சாண்டுக்கே ஒரு காலகாலமாக ஆற்று மணலையே பயன்படுத்தி பழக்கப்பட்ட தமிழக மக்களுக்கு, கட்டுமான தொழிலாளிகளுக்கு இரவோடு இரவாக அதெல்லாம் அப்படியே நிறுத்தி இப்போ இனிமேல் முழுமையாக எம்சாண்டு தான் என்று அமலாக்குவதில் ஏராளமான சிரமங்கள் இருக்கிறது. ஆகவே ஹைகோர்ட்டில் தகுந்த முறையில் எடுத்து சொல்லி நாங்கள் 3 அடி ஆழம்தான் தோண்டுவோம், எந்திரங்களை பயன்படுத்த மாட்டோம்,
சுற்றுப்புற சூழலுக்கு பாதிப்பு இன்றி அருகாமை நிலங்களில் நிலத்தடி நீர்மட்டம் குறையாமல் விவசாயத்துக்கும் பாதிப்பு இன்றி மணலை நாங்கள் அரசே மணல் குவாரி நடத்தும். தாலுக்கா அளவிலே குடோன் அமைத்து அரசு மணலை நியாயமான விலைக்கு, அரசு நிர்ணயித்த விலைக்கு, இடைத்தரகர்கள் இன்றி, மணல் கொள்ளையின்றி விநியோகிப்பதை நாங்கள் உறுதிப்படுத்துவோம். இந்த கட்டுமான தொழிலை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லுவோம் என்ற வகையில் அரசு தீர்மானகரமாக உயர்நீதிமன்றத்தில் வாதாடி இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும். எம்சாண்ட், தரமான எம்சாண்டை நாங்கள் தமிழகத்தில் கிடைக்க செய்வோம். அதே போல மணல் இறக்குமதியிலேயும் நாங்கள் ஈடுபடுவோம். இறக்குமதி செய்யப்பட்ட மணலும் அது தரமான மணலா என்று ஆய்வு செய்து அந்த மணலை தமிழக மக்களுக்கு கிடைக்க செய்வோம் என்ற வகையில் அரசினுடைய நடவடிக்கைகள் தேவை என்றுதான் நாம் எதிர்பார்க்கிறோம். நிச்சயமா சார். இந்திய கட்டுமான தொழிலாளர் சம்மேளனத்தின் அகில இந்திய மற்றும் மாநில தலைவர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு கட்டுமான தொழில் அப்படிங்கிறது எவ்வளோ பேர் இதை நம்பி இருக்காங்க, அது எவ்வளோ தூரம் இன்னைக்கு நலிவடைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படை தேவையான ஒரு மணல் அப்படின்னு வரும்போது அதை சரியான முறையில் எடுக்காததுனால இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. மணல் கொள்ளை காரணமாகவே இன்னைக்கு பல நிபந்தனைகள் சட்டங்கள் வகுத்து அதை எடுக்கக்கூடாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டதுனால இந்த தொழில் எவ்வளோ தூரம் முடங்கி போயிருக்கு. இதுலேருந்து மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னும் போது அரசாங்கத்தோட பங்களிப்பு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, எவ்வளோ வேகமாக செயல்பட வேண்டிய அவசியத்தில் அவங்க இருக்காங்கன்னு இந்த பிரச்சனைகள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. வணக்கம். நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அரிய தகவல்களை ஒவ்வொரு நாளும் அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்கி கொண்டிருக்கிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். இன்றைக்கு நமக்காக என்ன பயனுள்ள தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றை சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நம் பிள்ளைகள் எல்லோரும் தமிழ் பேசுவதில்லை, ஆங்கில பள்ளிக்கூடங்களில் படிக்கிறார்கள். அம்மா அப்பாவை கூட மம்மி டாடி என்று அழைக்கிறார்கள். இப்படி ஒரு ஆதங்கம், ஒரு நியாயமான கவலை நம்மில் பலருக்கும் இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் அந்த கவலைகளை எல்லாம் உடைத்து எறிவதைப் போல, ஒரு பெரிய நம்பிக்கை தருவதைப் போல அண்மையில் ஒரு நிகழ்வு என் அனுபவத்தில் நடந்தது. சில நாள்களுக்கு முன்பு பெங்களூருக்கு முன்னால் ஓசூர் என்று தமிழகத்தின் எல்லையில் இருக்கிற ஊருக்கு நான் சென்றிருந்த போது ஒரு நிகழ்ச்சிக்காக அங்கு சென்றிருந்தேன். அங்கு மணி, லதா என்கிற நண்பர்களின் வீட்டுக்கு காலையில் போயிருந்த நேரத்தில் அவர்களினுடைய குழந்தை நன்மதியை பார்த்தபோது இந்த பயமெல்லாம் எனக்கு உடைந்து போயிற்று என்று சொல்ல வேண்டும். 6 வயது, முதல் வகுப்பில் படிக்கிற குழந்தை. அந்த குழந்தையை நான் ஏற்கனவே சந்தித்திருக்கிறேன். ஒரு மேடையில் ஒரு பாடலை சொல்லும்போது கேட்டிருக்கிறேன். ஆனாலும் அருகிருந்து பார்த்த அந்த நேரத்தில் அந்த பிள்ளையிடம் முடிந்திருக்கிற அந்த திறமைகள் அந்த குழந்தையை பாராட்டுவதற்காக மட்டுமல்ல, நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தால் எதையும் தெளிவாக சரியாக சொல்லுவார்கள் என்கிற எண்ணத்தையும் எனக்குள் உருவாக்கியது. நன்மதி என்கிற அந்த குழந்தை முதலில் ஔவையாரின் ஆத்திச்சூடியை சொல்லத் தொடங்கிற்று. 108 வரிகளையும் 108 இன்னொன்றையும் சேர்த்து கொண்டு கடைசியாக வந்தால் 109 வரிகளையும் ஆத்திச்சூடியில் சேர்த்து கொண்டு பிழையில்லாமல், அந்த ஒலிப்பு தெளிவாக, லகரத்தில் மாற்றம் இல்லாமல் விரைந்து சொன்ன அந்த ஆற்றல் என்னை வியக்க வைத்தது. அறம் செய்ய விரும்பு என்று தொடங்கி கடைசி வரி வரைக்கும் அது சொன்ன விரைவு எவ்வளவு நேரம் என்றால், அவர்கள் பள்ளிக்கூடத்தில் விரைவாக சொல்ல வேண்டும் என்று பழக்கி இருக்கிறார்கள். அதன் காரணமாக நாங்கள் நேரத்தையும் குறித்தோம். 2 நிமிடம் 11 நொடிகளில் அத்தனை ஆத்திச்சூடி வரிகளையும் பிழையில்லாமல் மடமடவென்று ஒரு 6 வயது குழந்தை சொல்லுகிற போது, அடடே தமிழ் வாழும் என்கிற நம்பிக்கை நமக்கு வருகிறது. ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன் இவைகளையெல்லாம் நாம் கற்கவும் கற்பிக்கவும் மறந்து போனோம். ஆத்திச்சூடியில் இருக்கிற அத்தனை வரிகளும் எல்லோருக்கும் உடன்பாடாமையாக இருக்க வேண்டும் என்பதல்ல. திருமாலுக்கு அடிமை செய் என்று ஒரு வரி இருக்கிறது, அதில் என் போன்றவர்களுக்கு உடன்பாடு இல்லை. என்ன இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு வரியும் பொருந்துகிறதா இல்லையா என்று பார்க்க வேண்டியதில்லை. அதில் இருக்கிற பல வரிகள் வாழ்க்கை சார்ந்தவை. அறம் செய்ய விரும்பு என்பதும், ஆறுவது சினம் என்பதும், இயல்வது கரவேல் என்பதும், என்ன முடியுமோ அதை மறைக்காதீர்கள். இயல்வது கரவேல் என்பதற்குள் எத்தனை பெரிய ஆழமான உண்மை இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இருப்பதையெல்லாம் கொடு என்று சொல்லவில்லை, என்ன இருக்கிறதோ அதை மறைக்காதே. ஆகையினால் இப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்கிற
அறம் செய்ய வேண்டும் என்கிற உணர்வை உருவாக்குகிற இந்த வரிகளை நாம் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். அந்த நன்மதி அத்தனை விரைவாய் சொல்லி முடித்த போது, சரி, இந்த ஆத்திசூடியை சரியாக படித்திருக்கிறார் என்றுதான் நான் நினைத்தேன். அதற்கு பிறகு அவர் குறிஞ்சி பாட்டில் வருகிற 9 பூக்களையும் அந்த குழந்தை அச்சு பிசகாமல் அழகாக சொல்லிற்று. நான் தமிழில் படித்து பட்டமெல்லாம் வாங்கியிருக்கிறேன். என்னைப் போல பலரும் படித்து பட்டம் வாங்கியிருக்கிறார்கள். நான் அறிந்த வரையில் அந்த 99 பூக்களையும் அப்படியே விரைந்து சொல்லிவிடுவது அவ்வளவு எளிதில்லை. மறைந்த தமிழகத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற தலைவர் காளிமுத்து அவர்கள் கூட்டத்தில் அந்த பூக்களின் பெயரை வரிசையாக சொல்ல கேட்டிருக்கிறேன். அதுபோல இன்னும் சில நண்பர்கள் பேசுகிற நேரத்தில் கேட்டிருக்கிறேன். வளர்ந்தவர்கள், அவர்களுக்கு கூட அப்படி தடுமாறாமல் வருவது பாராட்டிற்குரியது என்றால் 6 வயது குழந்தை, அதுவும் இன்றைக்கு இருக்கிற பூக்கள் இல்லை அவை. அந்த பெயர்களும் பழைய பெயர்கள், இன்றைக்கு வழக்கில் இல்லாத சொற்கள். அந்த பூக்களும் எல்லா பூக்களும் என்ன என்று கேட்டால் நமக்கே தெரியாது. அந்த குறிஞ்சிப்பாட்டை நான் படித்திருக்கிறேன். ஆனாலும் குறிஞ்சிப்பாட்டில் வருகிற 99 பூக்களையும் சொல்ல சொன்னால் எனக்கும் சொல்ல தெரியாது. அந்த குழந்தை தடுமாறாமல், தடம் மாறாமல், அந்த ஒலிப்பு முறையில் பிழை இல்லாமல் 99 பூக்களையும் சொன்னபோது அந்த பூக்களை தொடுத்து நமக்கே மாறியிட்டது போன்ற ஒரு உணர்வு வந்தது. கவிமணி தான் சொல்லுவார், எந்த ஒன்றையும் தவறாக செய்தால் கூட பிள்ளைகள் செய்தால் அழகு. 5 வயது மகள் கோலமிட்டால் அதை அழகில்லை என சொல்லும் தாயரும் உண்டோ என்று கேட்பார். குழந்தை கோலம் வரைகிறது, 5 வயது. அந்த கோலம் சரியாக இல்லை என்று யாராவது சொல்லுவார்களா? யாராவது சொன்னாலும் தாய் சொல்லுவாளா? 5 வயது மகள் கோலமிட்டால் அதை அழகில்லை என சொல்லும் தாயரும் உண்டோ என்று கேட்பார். ஆனால் இந்த குழந்தை தவறாக அல்ல, சரியாகவே கோலமிடுகிறது. அந்த பெயர்களை மிக தெளிவாக ஒலிக்கிறது. எனவே நமக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. தமிழ் வாழும். இந்த பிள்ளைகளை நாம் தான் சரியாக வளர்க்கவில்லையே தவிர நாம் முறைப்படுத்தி சொல்லிக் கொடுத்து வளர்த்தால் அவற்றை கற்றுக்கொள்ளுகிற, அவற்றை திருப்பி சொல்லுகிற ஆற்றல் நம் பிள்ளைகளுக்கு இருக்கிறது என்கிற நம்பிக்கையை அந்த நிகழ்வு எனக்கு தந்தது. இவை இரண்டையும் தாண்டி வேறு ஏதேனும் உனக்கு பாடல் தெரியுமா என்று கேட்டபோது தந்தை பெரியார் அவர்களை பற்றி பாரதிதாசன் எழுதியிருக்கிற அந்த பாடலை சொல்லத் தொடங்கி முழுமையாய் சொல்லி, தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், அவர் மனக்குகையில் சிறுத்தை எடும், அவர்தான் பெரியார், அவர்தான் பெரியார் என்று சொன்ன அந்த நேரத்தில் நாங்கள் சுற்றியிருந்த அனைவரும் கவனித்து பார்த்தோம். மண்டை சுரப்பை உலகு தொழும் வரைக்கும் இயல்பாக சொன்ன அந்த குழந்தை மண்டை சுரப்பை உலகு தொழும், மனக்குகையில் சிறுத்தை எடும் என்று அந்த கையினுடைய அசைவோடும் அதை காட்டிய போது அந்த கவிதை வரிகளை உணர்ந்து சொல்கிற அழகை நம்மால் பார்க்க முடிந்தது. எனவே நாம் குழந்தைகளை எந்த திசையில் பயிற்றுவிக்கிறோம் என்பதுதான். குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டியவைகளை சொன்னால், அதுவும் சின்ன வயதில் சொன்னால் அவை அப்படியே நெஞ்சில் பதியும். இன்னும் பல ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த நன்மதி என்னும் குழந்தைக்கு இந்த வரிகள் மறக்கப் போவதில்லை. இந்த பாடல்கள், இந்த பூக்களின் பெயர்கள் எப்போதும் நினைவில் தங்கும். நாம் கூட என்ன கருதி விடுகிறோம் என்றால், ஒரு பிஞ்சு குழந்தைக்குள் ஏராளமாக மூளையில் ஏற்றக்கூடாது என்று. அது நம் மூளையை பற்றிய நம்முடைய குறைவான மதிப்பீடு. இந்த மூளை இன்னும் 1000 செய்திகளை உள்வாங்கும், நினைவில் கொள்ளும். உள்வாங்குவது மட்டும் பெரிதில்லை, நினைவில் கொள்ளும், சரியான நேரத்தில் வெளிப்படுத்தவும் செய்யும். மூளையின் ஆற்றல் மிக பெரியது. நாம் தான் மூளையை குறைத்து மதிப்பிடுவதன் காரணமாகவோ அல்லது கூடுதல் சுமை கூடாது என்று நமக்கு நாமே ஒரு முடிவை வைத்து கொள்வதன் காரணமாகவோ அச்சப்பட்டு பாடநூல்களை மட்டும் படித்தால் போதும் என்று கருதுகிறோம். பாடநூல்களை தாண்டி நாம் நம் இலக்கியங்களை, பழைய பண்பாட்டு செய்திகளை சொல்லிக் கொடுத்தால் பிள்ளைகள் நெஞ்சில் தங்கும். வேறு எதனையும் சொல்லிக் கொடுக்கவில்லை என்றாலும் இயன்ற வரையில் திருக்குறளையாவது பிள்ளைகளிடம் கொண்டு போய் சேர்த்தால் நம் இனம் எதிர்காலத்தில் நிமிர்ந்து நடக்கும். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், திருக்குறள் என்பது ஒரு வேலை வாய்ப்புக்கான கருவி அல்ல, அது வாழ்க்கை கல்வி, வாழ்வியலை சொல்லித் தருகிற இலக்கியம். எனவே அப்படிப்பட்ட இலக்கியங்களை எல்லாம் சின்ன வயதிலேயே பிள்ளைகளுக்கு சொல்லுவதன் மூலம் அவர்களை நாம் நெறிப்படுத்துகிறோம், அவர்களின் ஆற்றலை வளர்க்கிறோம். ஆற்றல் மிக்க பிள்ளைகள் நாளை நம் நாட்டையும் வளர்ப்பார்கள். தற்போது
பரவிக்கொண்டிருக்கும் நோய்களை பற்றியும் அவற்றின் தடுப்பு முறைகளை பற்றியும் இன்றைக்கும் சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது ஆலோசனை நேரத்தில் மருத்துவம் பகுதி. வணக்கம் நேயர்களே. பல் மருத்துவத்தில் நிறையா பிரிவுகள் ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. அதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி தான் முக சீரமைப்புங்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதில் ஒரு முக்கியமான அம்சம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாய் புற்றுநோய்க்கான சிகிச்சை. புற்றுநோய்ங்கிறது உடம்பில் எங்கேனாலும் வரலாம். வாய் புற்றுநோய்ங்கிறதுக்கு முக்கியமான காரணம் புகையிலை மற்றும் பாக்கு வகைகள். பாக்கு வகைகள்னால் அந்த பான் வகைகள், குட்கா இதெல்லாம் நிறையா இருக்கு இல்லையா. இப்போ அந்த பழக்கம் நிறையா அதிகமாகிட்டு வருது. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில், கிராமத்தில் கூட இப்போ அந்த பழக்கம் பாக்கு, அந்த பதப்படுத்தப்பட்ட பாக்கு, பாக்கெட்டில் வர்ற பாக்கு அதிகமாக அந்த பழக்கம் வந்துட்டுருக்கு. புகையிலை யூஸ் பண்ணால் புற்றுநோய் வருங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். பாக்கு வகைகள், பான் வகைகள், குட்கா யூஸ் பண்ணால் புற்றுநோய் வரும்ங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால தான் சிலருக்கு குழந்தைங்கள் கூட சரி பாக்கு போடுறாங்க, ஒரு பேக்கெட் பாக்கு போடுறாங்கன்னா சரி பரவாயில்லன்னு நம்ம விட்டுறோம். அது மிகப்பெரிய தவறு. அதாவது எந்த விதமான பாக்கு வகைகளும் தவிர்க்கிறது நல்லது. புற்றுநோய் அப்படின்னு நினச்சோன்னா எல்லாமே கொஞ்சம் வயசான பிறகு தான் வரும். ஏன்னா அவங்க புகையிலை போட்டு பல வருஷங்கள் கழிஞ்சு தான் அந்த புற்றுநோய் வரும்னு நம்ம நினைக்கிறோம். பாக்கு வகைகள் சின்ன வயசுலேயே அவங்க போடுறதுனால 25, 26, 30 வயசுக்குள்ள புற்றுநோய் வர்றது நிறைய பார்க்குறோம் நாங்கள் இந்த காலத்தில். அதுதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம் கொடுக்குறது. அதனால தான் இதை பற்றி நான் அதிகமாக உங்ககிட்ட பேசணுன்னு விரும்புகிறேன். பாக்கு வகைகள் புகையிலை போடுறதுனால வாய் புற்றுநோய் வரும். அதுக்குடைய அறிகுறிகள் என்ன? முக்கியமான அறிகுறி புண், அதாவது ஆறாத புண் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு புண் வரும் கன்னத்துலையாவது, நாக்குலையாவது, உள்நாக்குலையாவது, நாக்குக்கு கீழே இல்லைன்னா ஈரில் புண் ரொம்ப நாள் ஆறாமல் இருக்குது அப்படின்னா அது ஒரு அறிகுறி. ரெண்டாவது அறிகுறி வாயை சரியாக திறக்க முடியாமல் இருக்கிறது. இப்போ நீங்கள் சாதாரணமாக வாயை திறந்து நல்லா ஆன்னு திறக்கும்போது ஒரு 3 விரல் அளவுக்கு திறக்க முடியும். 3 விரல் அளவுக்கு திறக்க முடியலை அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த உள்ளோடைய சதை இருக்கும். பாக்கு போடுறதுனால, புகையிலை போடுறதுனால இந்த உள் பக்கம் நம்ம கன்னத்தில் ஒரு இறுக்கம் ஏற்பட்டு வாய் சரியாக திறக்க முடியாது. அது ஒரு முக்கியமான காரணம், ஒரு முக்கியமான அறிகுறி, வாய் சரியாக திறக்க முடியாமல் இருக்கிறது. இன்னொரு முக்கியமான அறிகுறி வெள்ளைப்படை, நாக்குலையாவது கன்னத்துலையாவது ஒரு வெள்ளைப்படை. நம்ம கையில் வச்சு தேய்ச்சா கூட, இப்போ நாக்கில் வெள்ளைப்படை நம்ம நாக்கு க்ளீன் பண்ணும்போது போயிட்டுதுன்னா அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது நம்ம எடுக்க முடியல, அது அப்படியே இருக்குது, நம்ம க்ளீன் பண்ண வெள்ளைப்படை போக மாட்டேங்குது அப்படின்னா அது கட்டாயம் ஒரு அறிகுறி. வாய் புற்றுநோய் இல்லைன்னா வாய் புற்றுநோய்க்கு ஒரு ஸ்டேஜ் முன்னால் ப்ரீ கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு ஒரு அறிகுறி. அதே மாதிரி சிவப்பு படை இல்லைன்னா வெள்ளைப்படையும் சிவப்பு படையும் சேர்ந்த ஒரு படலம், வெள்ளைப்படலம் சிவப்பு படலம் சேர்ந்து எரித்ரோலியூகோப்ளேக்கியான்னு சொல்லுவோம், அதுவும் ஒரு கேன்சருடைய அறிகுறி. அதே மாதிரி சில கட்டிகள் வரும், வாயில் ஒரு கட்டி மாதிரி அதுவும் சரியாக ஆறாமல் இருக்குதுன்னா, ரொம்ப நாள் இருக்குது, மருந்து சாப்பிட்டு போகலை. சிலர் கட்டி தானே அப்படின்னு சொல்லி ஆன்டிபயோட்டிக்ஸ் அந்த மாதிரி மருந்து ஏதாவது சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு அது போகாமல் இருந்ததுன்னா அதுவும் இன்னொரு அறிகுறி. இவ்வளோ அறிகுறிகள் இருக்கும்போது கட்டாயம் பல் மருத்துவரை பார்த்து அவர்கிட்ட ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வாங்கி, அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா அது ஒரு 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 பயிற்சி மாதிரி ஒரு பயாப்சி எடுப்பாங்க. பயாப்சி எடுத்து அதை மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தோன்னா நமக்கு ஒரு கரெக்டாக தெரிஞ்சிடும், உண்மையாக புற்றுநோயா இல்லைனா வேறு எதுவும் புண்ணா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இந்த பயாப்சி பண்ணுறது ரொம்ப முக்கியம். அறவே இந்த பழக்கங்களை விடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா கேன்சருமே, எல்லா புற்றுநோயும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகத்தில் நம்ம எவ்வளோ தூரம் சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும், ட்ரீட்மெண்ட்டும் சிம்பிளாக முடியும். ஸோ நம்ம அதை நம்மளே ஒரு சுய பரிசோதனை, நீங்களே கண்ணாடி முன்னாடி நல்லா வாயை திறக்க முடியுதான்னு பார்க்கணும். நாக்கு நல்ல வெளியே நீட்டி நல்ல லைட் வச்சு ஒரு டார்ச் வச்சு வெள்ளைப்படை
இல்லைன்னா சிவப்பு படை எதாவது இருக்கான்னு பார்க்கணும். புண் இல்லைன்னா ஆறாத புண் இருக்கான்னு பார்க்கணும். சிலருக்கு வந்து பற்கள் வந்து ரொம்ப கூர்மையாக இருக்கும், ரணம் மாதிரி அந்த ரொம்ப கூர்மையாக வால் மாதிரி இருக்கும் அந்த பற்கள், தேஞ்சு கூர்மையான பற்கள் இருக்கும்போது அது வந்து நாக்குலையோ கன்னத்துலையோ உரசி அது ஒரு புண் வந்து அந்த புண் நாளையோட புற்றுநோயாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம ஒரு சுய பரிசோதனை பண்ணணும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பல் மருத்துவரை போய் அணுகி பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏர்லி ஸ்டேஜில் ட்ரீட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி, ட்ரீட்மெண்ட் சுலபம், சக்ஸஸ் ரேட்டும் அதிகம். நம்ம எவ்வளோ தூரம் டிலே பண்ணுறோமோ ட்ரீட்மெண்ட், அவ்வளோ தூரம் நமக்கு ட்ரீட்மெண்ட்டும் கஷ்டம், ட்ரீட்மெண்ட் அதிகமாகும், ட்ரீட்மெண்ட் சக்ஸஸும் குறைவாக இருக்கும். ஸோ ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மெயின் ட்ரீட்மெண்ட் வந்து ஆப்ரேஷன் தான், சர்ஜரி தான். ஒவ்வொரு வாய் புற்றுநோய்க்கு பிரத்யேகமான ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜரி. இன்னொரு ட்ரீட்மெண்ட் மெத்தட் வந்து கரண்ட் வைக்கிறது, ரேடியேஷன் சொல்கிறது, கரண்ட் ரேடியேஷன் தெரப்பிங்கிறது இன்னொரு ட்ரீட்மெண்ட்டு. அப்புறம் கீமோதெரப்பின்னு இருக்குது. இல்லைனா காம்பினேஷன் சர்ஜரி ரேடியேஷன் கீமோதெரப்பி, இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்குது. இதில் நிறைய அட்வான்சஸ் வந்தாச்சு. இப்போ முன்னால் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு, அதுவும் முகத்தில் ஆப்ரேஷன் பண்ணும்போது ரொம்ப டிஸ்ஃபிகர்மெண்ட் வரும். அவங்க அந்த தாடை இல்லைன்னா அந்த சில அந்த கண்ணோ இல்லைனா ஈர்ப்பக்கம் பற்கள் தாடை அந்த இதெல்லாம் எடுக்கும்போது அவங்களுடைய முகப்பாகம் ரொம்ப விகாரமாக ஆயிரும். அதை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்து மைக்ரோவாஸ்குலர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டியே இருக்குது. நம்ம உடம்பில் உள்ள வேறு இடத்துலேருந்து ஒரு சின்ன துண்டு எலும்போ இல்லைனா சதையோ எடுத்து, இல்லை கை பக்கத்துலேருந்து ஒரு சதை எடுத்து, நம்ம கன்னத்தில் இல்லைனா நாக்கில் உள்ள கேன்சர் எடுத்து, நம்ம எதை எடுத்துருக்கோமோ அந்த இடத்த நம்ம மறுபடியும் உண்டு பண்ணுறது, ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு இந்த மைக்ரோவாஸ்குலர் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ அதில் ரொம்ப நிறைய அட்வான்சஸ் இப்போ இருக்குது. மைக்ரோவாஸ்குலர் ரீகன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன மாதிரி டெக்னிக்ஸு, மைக்ரோவாஸ்குலர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண பிறகு அதில் இம்ப்ளான்ட் பண்ணி அதில் செயற்கை பல் பொருத்தி அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிடலாம். அது ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்குது. ஸோ வாய் புற்றுநோய்ங்கிறதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ஆப்ரேஷன்லேருந்து ரேடியேஷன்லேருந்து கீமோதெரப்பி வரையும். ஆனால் முக்கியமானது வந்து அதை தடுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த பாக்கு வகைகள் அதே மாதிரி புகையிலை வகைகள் அறவே விடுறது நல்லது. இந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்க அந்த சுய பரிசோதனை பண்ணி ஒரு செக் பண்ணுறது, இல்லை சந்தேகம் தான் பல் மருத்துவரை அணுகிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வாய் புற்றுநோய் இல்லாமல் நலமாக வாழ நம்ம இதிலேருந்து கற்றுக்கணும்.